ஹலோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன்ஸ் வியூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விரிட்ஸ், அதாவது நீதி பேராணைகள். இந்த வீடியோவில் நம்ம நீதி பேராணைகள்னா என்ன, அதை எதை பேஸ் பண்ணி வந்துச்சு, அதோட டைப்ஸ் என்ன, அதெல்லாம் நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, எல்லாத்தையும் லைனாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ விரிட்ஸை பற்றின ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். விரிட்ஸ் அதாவது நீதி பேராணை. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படும்போது விரிட்ஸ் கார்டியன் மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன் நம்ம தான் விரிட்ஸை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்கள காணனா கோர்ட்டில் விட்டு இஷ்யூ பண்ணி அவங்களை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அதை மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கும் விரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வேலையை செய்யலை, சொந்த விருப்புக்காக தள்ளி போடுறாருன்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம விரிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விரிட்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னு பார்க்கலாம். விரிட் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் லா, அதாவது ஆங்கிலேயர்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அங்கே இதை பெர்ஃபெக்டிவ் விரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தனிச்சிறப்புமே பேராணைகள்னு சொல்லுவாங்க. இதை அங்கே இருக்க அக்கால மன்னர்கள் தான் கொண்டு வராங்க, அவங்களோட நாட்டு மக்களோட நன்மைக்காக. நெக்ஸ்ட்டு விரிட்ஸ் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் கீழே இஷ்யூ பண்ணலாம், எங்கெல்லாம் இஷ்யூ பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 32 and 226. ஆர்டிகல் 32 படி விரிட்ஸ் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணும். ஆர்டிகல் 226 படி விரிட்ஸ் ஹைகோர்ட் இஷ்யூ பண்ணும். இப்போ விரிட்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். விரிட்ஸ் 5 டைப்ஸ். அது என்னென்னா ஹேபிஸ் கார்பஸ், மேண்டாமஸ், கோவாரண்டோ, ப்ராபிஷன், செரிட்டோரி. ஃபஸ்ட்டு ஹேபிஸ் கார்பஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஜேபிஎம் படத்தில் வர மாதிரி எப்படி அங்கே ஒருத்தர் காணணும்னு ஹேபிஸ் கார்பஸ் போட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களோ அதே தான் ஹேபிஸ் கார்பஸ். இப்போ ஒரு பர்சன் இல்லாட்டி ஒரு போலீஸ் ஒருத்தவங்களை சட்ட விரோதமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு காணும் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் ஹேபிஸ் கார்பஸ் விட்டு இஷ்யூ பண்ணலாம். விட்டு இஷ்யூ பண்ண 24 ஹவர்ஸில் போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு விசாரித்து ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் தருவார். இப்போ மேண்டாமஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். மேண்டாமஸ் என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க அவங்க வேலையை செய்யாமல் தள்ளி போட்டே இருக்கிறாங்க, இல்லை தவிர ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா தள்ளி போகிற வேலையை செய்ய சொல்கிறதுக்கும் தவறு செஞ்சாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கான உரிமை மேண்டாமஸில் இருக்குது. அப்படி அவங்க தப்பாக செஞ்சுறாங்கன்னா இல்லை செய்கிறீங்கன்னா அதை தடுத்து நிறுத்திருக்காங்க, நம்ம கோர்ட்டில் மேண்டாமஸ் இஷ்யூ பண்ணலாம். மேண்டாமஸ் 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா கண்டினியூங் மேண்டாமஸ், நெக்ஸ்ட்டு பர்மிட்டரி மேண்டாமஸ், தேர்டு ஆல்டர்னேட்டிவ் மேண்டாமஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மேண்டாமஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு விட்டு இஷ்யூ பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆப்போசிட் பர்சன் அந்த வேலையை செய்யலை இல்லை தப்பாக செய்கிறாங்கன்னா ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குற உரிமை ஆல்டர்னேட்டிவ் மேண்டாமஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பெர்மிட்டரி மேண்டாமஸ். பெர்மிட்டரி மேண்டாமஸ்னால் என்னென்னா கோர்ட்டு தர ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்து ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே பெர்மிட்டரி மேண்டாமஸ் இஷ்யூ பண்ணலாம். தேர்டு கண்டினியூயிங் மேண்டாமஸ். ஒரு பப்ளிக் அதாரிட்டி அவங்களோட டியூட்டியை செய்யலை இல்லை லேட்டாக செய்கிறாங்கன்னா அவங்க மேலே கண்டினியூங் மேண்டாமஸ் இஷ்யூ பண்ணலாம். பார்க்க போகிற விட்டு செரிட்டோரி விட்டு. இந்த விட்டு என்னென்னா இப்போ கோர்ட்டில் நம்ம ஒரு கேஸ் போடுறோம், அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அது மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ மேல்முறையீடு பண்ணுறதா செரிட்டோரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விட்டு ப்ராபிஷன். ப்ராபிஷன்னா தடை உத்தரவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீதிமன்றம் அது வரம்பை மீறி அது செயல்பட்டுச்சுன்னா அதை ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லேயோ மேல்முறையீடு பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியும். இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை ஒரு அத்தாரைஸ்ட் பர்சன் அவங்க வரம்பை மீறி செயல்பட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம கோர்ட்டை ஸ்டே ஆடுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ப்ராபிஷன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற விட்டு கோவாரண்டோ. கோவாரண்டோ என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கரெக்டாக எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ போய் குவாலிஃபைடாக இந்த போஸ்ட்டில் இருக்காரா இல்லை இல்லீகலாக உள்ளே வந்திருக்காரா அப்படின்னு நமக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவங்கள விசாரிக்காக அவங்க மேலே போகிற விட்டு தான் கோவாரண்டோ. இது பப்ளிக் செக்டருக்கு மட்டும்தான், ப்ரைவேட் செக்டருக்கு இது செல்லாது.
உங்களுக்கு இந்த பிரிட்ஸை பற்றி சிம்பிளாகவும் ஸ்வீட்டாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.